ஸ்தோத்திரம். ஒரு நிமிட பதிவு என்ன அப்படின்னா அந்நிய பாஷையை பற்றி. அந்நிய பாஷை இருக்குதா இல்லையா? இப்போ பேசுகிற பாஷைகள் அந்நிய பாஷையா? இப்போ பேசுகிற பாஷைகள் அந்நிய பாஷை அப்படின்னா வேகமாக அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க. கரண்ட்டுக்கு இது போயிடுச்சு அப்படின்னா அந்நிய பாஷை என்ன ஆயிடுது? நின்று போயிடுது. ஆவியானவர் வந்தவர் என்ன ஆயிடுறாரு? கரண்ட் போனோம்னா டப்புன்னு ஆஃப் ஆயிடுறாரு. அப்படி கரண்ட் போகலைன்னா எல்லாம் அவங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்து கட்டிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் உண்மையான அந்நிய பாஷை அப்படின்னா எதுக்கு அந்நிய பாஷைன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆதி திருச்சபையில் முதல் ஆவியானவர் வர்றப்போ பல பாஷை பேசுறவங்க அந்த இடத்துல கூடியிருந்தாங்க. அதனால ஆவியானவர் வர்றப்போ அத்தனை பேர்த்துக்கும் புரியறதுக்காக ஒரே டைம்ல பல பாஷைகள் அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசப்பட்டது. எல்லாரும் நம்ம பாஷையில் பேசுறான் பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ கூட கிண்டலும் பண்ணாங்க. ஆனா இப்போ அப்படி பல பாஷை தேவைப்படுதா அப்படின்னா ஒரு பாஷை பேசுற மக்கள் தான் நம்ம சபையில கூடியிருக்கிறோம். அப்போ இப்போ ஆவியானவர் வந்தா அந்நிய பாஷையில் பேசுற அவசியம் இல்லை. அப்போ இப்ப பேசுற பாஷை என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு குழப்பமா தான் இருக்குது. குழப்பங்கிறத விட உண்மை இல்லை. இப்போ அந்நிய பாஷை தேவையில்லை. இப்போ பேசுற பாஷைகள் நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரே காரியத்தை பேசுவாங்க. திருமறை என்ன சொல்லுது அப்படின்னா அந்நிய பாஷையில் பேசுனா அதுக்கு வியாக்கியானத்தை சொல்லணும். சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. வருஷம் பூரா வார ஒரே உலரெல்லாம் தான் இருக்குது. அந்த உரலும் கரண்ட் போயிட்டா எல்லாம் கப்புன்னு ஆஃப் ஆயிடுவாங்க. அப்போ இது அந்நிய பாஷை இல்லை. ஆதி திருச்சபையில் பல மக்கள் இருந்ததுனால அந்த இடத்துல தேவைப்படுச்சு. இப்போ ஒரே மக்கள் இருக்கிறனால அந்நிய பாஷை இப்போ தேவைப்படாது. ஆமேன்.